சதுரகிரி மாயவசியம் நமது சேனலில் என்ன பதிவு பார்க்கிறேன். ஆண் பெண் வசியம். பலரும் என்னிடம் வசிய மை பெண் வசியமை எளிய முறையில் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டீர்கள். இந்த முறை மிக மிக எளிய முறையில் இருக்கும். தப்பான வழியில் பயன்படுத்த வேண்டாம். உங்களை பிரிந்த மனைவி காதலி போன்ற உங்களுக்கு உரியவர் இடம் மட்டும் பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு நல்லது. நாம் எந்த தவறு செய்துவிட்டு எல்லேரியும் ஏமாத்தலாம். ஆனால் நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், தப்ப முடியாது. பெண் வசிய மை மூலிகை கருமத்தை கரிநாள் அஷ்டமி இல்லாத வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு விநாயகரை வணங்கி செய்ய வேண்டும். வசியத்திற்கு உரிய நாள் ஞாயிறு. ஞாயிறு காலை மணி 6 முதல் 7 வரை சூரிய ஓரை, அதாவது ஞாயிறு உரை. எனவே இந்த நேரத்தில் கருமத்த செடியினை தொட்டு வணங்கி கற்பூரம் காண்பித்து ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க, சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க சிவா என மும்முறை சொல்லவும். பின் கருசேவல் பலி கொடுத்து வேரை அருந்து விடாமல் பிடுங்கவும். பிடுங்கும் போது மணர்துக்குள் ஓம் மாயா மோகி மாக மோகி பெண் மோகம் செய் என்று மந்திரத்தை சொல்லி பிடுங்கவும். நம்மிடத்துக்கு கொண்டு வர வேண்டும். வரும் வழியில் யாரிடமும் பேசக்கூடாது. வந்து பூஜை அறையில் நமது தெய்வத்தின் முன் வைத்துவிட வேண்டும். பின் அந்த வேரை சிறு துண்டுகளாக நறுக்கி புது சட்டியில் போடவும். சிறிது சீற்றாமணக்கு எண்ணெய் விட்டு நன்கு கரியாகும்படி வறுக்கவும். வறுக்கும் போதும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வறுக்கவும். நன்றாக கரி போல் ஆனதும் அதனை அப்படியே குழி அம்மியில் அரைக்கவும். தேவைக்கு ஏற்ப புனுகு, கஸ்தூரி, பச்சை கற்பூரம், சந்தன அத்தர் விட்டு நன்றாக மை போல் அரைத்து கொள்ளவும். அரைக்கும் போது மேற்படி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கிழக்கு நோக்கி அமர்ந்து அரைக்க வேண்டும். அரைத்து முடித்த பின் அப்படியே டப்பியில் வழித்து வைத்துக் கொள்ளவும். மையை புருவ மத்தியில் நெற்றியில் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு வைக்க வேண்டும். வைக்கும் போதும் மந்திரம் சொல்ல வேண்டும். நெற்றியில் மை இருக்கும் போதும் அடிக்கடி மந்திரத்தை உச்சரித்துக் கொள்வது நல்லது. ஆண் வசியத்திற்கு சென்னாயுருவி செடி. பெண் வசிய மை செய்யும் முறைதான் ஆண் வசியத்திற்கும். குப்பை மேனி செடியும் பயன்படுத்தலாம். சதுரகிரி மாய வசியம் நமது சேனலில் அனைத்து விஷயங்களும் நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு அற்புதமான முறையில் நம்ம பதிவு செய்வோம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சதுரகிரி மாயவசியம் இதுபோல் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமது சதுரகிரி மாயவசியம் நமது யூடியூப் சேனலில் நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் பதிவு செய்வோம். நிறையா பதிவுகள் பதிவரும். இப்போ நம்ம மூலிகைகள் நம்ம பறித்து அதனுடைய மை நாம் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்கிற பதிவுகள் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். இது மிக அற்புதமான விஷயம். அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.